ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேத புத்தகத்திலே ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆம், மனிதன் அநேக நேரங்களில் பயந்து கொண்டிருக்கிறார். மனிதனுக்கு நேரிடுவது பயம். என்ன பயம்? நாளைக்கு என்ன செய்வது, இன்றைக்கு என்ன செய்வது, ஐயோ பயம் 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 பயம். மனிதனுடைய வாழ்க்கையை தொய்ந்து போக செய்வதே பயம் என்று சொல்கிறது. மனிதனுக்கு 3 வகையான பயங்கள் வருகிறது. சூழ்நிலையை கண்டு மனிதனுக்கு பயப்படுகிற பயம், பிசாசுக்கு பயப்படுகிற பயம், இப்படி பயங்கள், ஏராளமான பயங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றாதான் மறுபடியும் ஒவ்வொரு வேதத்திலையும் வார்த்தைகள் பயப்படாத 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 என்று அதிகமான இடங்களில் வேதவசனம் சொல்லுகிறது. பயம்தான் மனிதனுக்கு எல்லா பிரச்சனைகளையுமே கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆகையினால ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே பயப்படாதே பயப்படாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே. ஆபிரகாமுக்கு ஏன் பயம் வந்த காரியங்கள் அப்படி என்றால், சோதோம் ராஜாக்கள் சொல்றாங்க, நீ பொருட்களை பூரா எடுத்துக்கொள்ளும், ஆட்கள் இடத்தில் விடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறான், ஆட்கள் மாத்திரம் எனக்கு போதும், பொருட்களை பூரா நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி. அப்போ பொருட்களை பூரா இவன் எடுத்துட்டு போன வெறும் ஆட்கள் மாத்திரம் அனுப்பிவிடும் பொழுது அப்போதான் ஆண்டவர் சொல்றார், பொருட்கள் போயிட்டு என்று நீ பயப்படாது, நானே உனக்கு பெரிய பயங்கரம் பெரிய கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கிறேன், பயப்படாதேன்னு என்று சொல்றார். பொருட்கள் இன்றைக்கு போய்விட்டதா, பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையினால நீங்க பயப்படாதீங்க. முதலாவது பயம். பயந்த காரியம் வந்தது என்று யோபு பக்தன் சொல்றான். 3வது அதிகாரம் யோபு புத்தகத்துல 3வது அதிகாரம் 25வது வசனத்துல யோபு பக்தன் சொல்றான், நான் பயந்த காரியம் நேரிட்டது. அப்போ ஒரு காரியம் வருவதற்கு முன்னக்கூட்டியே பயந்தான் மனிதனின் அந்த காரியத்தை கொண்டு வருது. மனிதனுக்கு இழப்போ எந்த விதமான காரியங்களோ மனிதனுக்கு அந்த பயம்தான் கொண்டு வருகிறது. அன்புக்குரியவர்களே, அதனாலதான் வேத புத்தகத்துல ஆண்டவர் அநேக இடத்துல பயப்படாதே 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 என்று சொல்கிறார். கிதியோனை பார்த்து சொல்றார், பயப்படாதே. மீதியானவர்கள் திரளான கூட்டத்தார் இருக்கிறாங்க. கூட்டத்தார் மத்தியில இவன் 300 பேரோடு